ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிள் நேம் போர்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நியூஸ் பேப்பர்ஸை இதே மாதிரி கட் பண்ணி ரோல் பண்ணி வச்சுக்கணும். ரோல் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர், வயலட் கலர், இதேமாதிரி உங்களுக்கு எந்த கலரில் தேவைப்படுதோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பெயிண்ட் பண்ணி வச்சதும் இதே மாதிரி வரிசைப்படுத்திட்டு நான் வந்து 7 லைன் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கமெண்ட் ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு லைனும் மேலே ஒரு லைனும் வச்சுருக்கோம். மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு ஒரு வீடுக்கு அந்த கோபுரம் ஷேப்புக்கு கட் பண்ணிடணும். எக்ஸஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீட்டில் வந்து செயின் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் நியூஸ் பேப்பரை இதே மாதிரி நம்ம கையில் இதே மாதிரி எடுத்து கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு சின்ன ரிங் மாதிரி பண்ணிடணும். ரிங் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது இதே மாதிரி ஒரு ரிங் பண்ணிவிட்டு அதில் வந்து க்ளூ போட்டு ஒட்டிடணும். இதே மாதிரி வந்து நம்மளுக்கு எத்தனை சங்கிலி லைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நிறைய பண்ணிக்கலாம். இப்போ க்ளூ போட்டு ஒட்டிடுங்க எல்லாத்தையும். இப்போ வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம வந்து செயின் நாட் மாற்றி மாற்றி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டிக்கும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த கூடு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ரேமில் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 2 செயினை வந்து போட்டால் தான் அது சென்டரில் நிற்கிற மாதிரி இருக்கும். போட்டுட்டு மேலே இருக்க செயினில் வந்து நாட் போட்டுடணும், க்ளூ போட்டு ஒட்டிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா. இதில் வந்து நீங்கள் நிறைய லைன் இதே மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதை பெயிண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கார்ட்போர்டு சின்ன சைஸில் கட் பண்ணிவிட்டு அதில் ஆரஞ்சு கலர் பேப்பர் வந்து ஒட்டியிருக்கேன். பெயிண்ட் அடித்தேன். ஆக்சுவலாக அந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியாத மாதிரி இருந்தனால நான் வந்து மேலே பேப்பர் போட்டு ஒட்டியிருக்கேன். இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸு, லீஃபு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு எப்படி லீஃப் வருமோ இல்லை உங்களுக்கு எது மாதிரி லீஃப் பிடிக்குமோ, ஃப்ளவர்ஸ் வேணுமோ அந்த ஃப்ளவர்ஸ் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் இதில் பேர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் வேஸ்ட்டு இன்விடேஷன் கார்டில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே வந்து கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்கெட்சில் கலர் கொடுத்துக்கலாம், இல்லை வந்து அக்ரிலிக் பெயிண்டில் கூட கலர் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கே பேர்ட் வேணும், பூ வேணும், லீஃப் வேணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் நேம் போர்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வந்து முதல்ல ஸ்கேலில் பென்சில் லைட்டாக ஸ்ட்ரைட் லைன் வச்சுட்டு நீங்கள் எழுதிட்டு அது மேலே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட க்ளூ கன் இருந்தால் நீங்கள் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிலே ஆகும் ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கன்னா. மற்றபடி உங்களுக்கு வந்து ஈஸியாக இது வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.